வணக்கம். மீனம் ராசி நேயர்களே, பாசத்தை பயன்படுத்திய நெருங்கியவர்கள் பலரும். மீனம் ராசி நேயர்களே, உங்களின் ராசியின் அதிபதியான குரு பகவானின் ஆதிக்கத்தால பிறப்பிலேயே பிறர் மீது அளவற்ற அன்பும் கருணையும் கொண்டவங்க தான் நீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த மிகப்பெரிய சோதனையவும் உங்களுடைய தூய்மையான பாசனத்தை உங்களுக்கு நெருக்கமானவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டதுதான். என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் என்ற ஒரே நல்ல எண்ணத்துல தான் உங்களுடைய சொந்த ஆசைகளையும் வேதனைகளையும் தியாகம் செய்து அவங்களுக்கு உதவி இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களையும் உங்க அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்பளிக்காம அது ஒரு பலவீனமாவே பார்த்து தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வரை மட்டுமே உங்களுடன் நடித்திருந்திருப்பாங்க. நீங்கள் காட்டிய உண்மையான பாசத்துக்கு ஈடா அவங்க கொடுத்த ஏமாற்றம் தான், அலட்சியம் தான் உங்களோட இதயத்தை வெகுவாவே காயப்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்க ராசியின் அதிபதியான குரு பகவானோட ஆதிக்கத்தால தான் பிறப்பிலேயும் பிறர் மீது அளவற்ற அன்பும் கருணையும் கொண்டவங்களாவே நீங்க இருந்திருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த மிகப்பெரிய சோதனையே உங்கள் தூய்மையான பாசத்தை உங்களுக்கு நெருக்கமானவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதுதான் உங்க வாழ்க்கை ரொம்ப இதா இருந்திருக்கும். அதாவது நீங்க நல்ல எண்ணத்துல உங்களுடைய சொந்த ஆசைகள் தேவைகளையுமே தியாகம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களையும் உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பளிக்காம அது ஒரு பலவீனமாவே பார்த்து தங்களுக்கு தேவையான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய வரை மட்டுமே உங்களுடன் நடித்து கொண்டிருந்திருப்பாங்க உங்களுக்கு. நீங்க காட்டிய உண்மையான பாசத்திற்கு ஈடா அவங்க கொடுத்த ஏமாற்றமும் அலட்சியமும் தான் உங்களை இதயத்தை வெகுவாவே காயப்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க யாரையாவது மனதூர நேசிட்டு விட்டீங்கன்னா அவங்களிடம் சந்தேகத்தை காட்டிலுமே நம்பிக்கை தான் முதல்ல கொடுப்பீங்க. அதுதான் உங்களுடைய இயல்பு. உங்க மனசுல ஒருவர் இடம் பிடித்து விட்டா அவருக்காக உங்க நேரத்தையும் உழைப்பையும் என் பணத்தையும் கனவுகளையும் கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. நீங்க கொடுத்த பாசத்தை சில பாசமா திருப்பி கொடுக்காம ஒரு வாய்ப்பாக பார்த்திருக்கலாம். இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய கர்ம பாடங்கள். அது பல நேரங்கள்ல இவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நீங்க நினைத்த நபரேவும் உங்க மனசை மிகவும் காயப்படுத்தியவராக மாறியிருந்திருக்கலாம். நீங்கள் அவருடைய கண்ணீரை துடைத்த நாட்கள் இருந்திருக்கலாம். அவர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சிரிப்பை மறந்த நாட்களும் இருந்திருக்கலாம். அவருடைய பிரச்சனைகளை உங்கள் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு இரவுகளை தூக்கமின்றி கழித்திருந்திருக்கலாம் நீங்கள். ஆனா ஒரு நாள் உங்களுக்கே ஆதரவு தேவைப்பட்ட நேரத்துலதான் அதே நபர் அமைதியாக விலகி சென்றிருந்திருக்கலாம். அந்த அமைதியை 1000 வார்த்தைகளை விட அதிகமான உங்கள் இதயத்தை காயப்படுத்தியிருந்திருக்கும். அது மீனம் ராசிக்காரங்களோட மனம் மிகவும் மென்மையானது. வெளியில அவங்க சிரித்தாலுமே உள்ள அவங்க சுமக்கிற வழியை உலகமே அறியாத ஒன்றா இருக்கும். உங்களை பயன்படுத்தி கொண்டவங்க தான் உங்களோட நல்ல மனசுமே பலவீனம் என்று நினைத்திருந்திருப்பாங்க. நீங்க இல்லை என்று சொல்ல தெரியாத மனிதர் என்பதால சிலர் அதை தங்களுக்கு சாதகமாகவே மாற்றிக்கொண்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது நீங்க யாருக்காவது நீங்க யாரையாவது மனசார நேசிச்சுட்டீங்கன்னா அவங்களோட சந்தேகத்தை காட்டாம நம்பிக்கை தான் முதல்ல கொடுப்பீங்க அவங்களுக்கு நீங்க. அதாவது உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையுமே கனவுல கூட விட்டு கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லை. என் இல்லை நீங்கள் கொடுத்த பாசத்தை சில பாசமா திருப்பி கொடுக்கலாம். சிலர் அது வாய்ப்பா கூட கருதி இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ஏன் இன்னும் பலர் உங்களோட மனசை மிகவும் காயப்படுத்தியவராக கூட மாறி இருந்திருப்பாங்க. நீங்க அவருடைய கண்ணீரை துடைத்த நாட்கள் இருந்திருந்திருக்கலாம். ஆனா அவர் சிரிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் சிரிப்பை மறந்த நாட்களுமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்லாம உங்க பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு இரவுகளை தூக்கமின்றி கலைத்திருந்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்காக ஆதரவு தேவைப்பட்ட நேரத்துல அதே நபர் அமைதியாக விலகி சென்றிருந்திருப்பார் உங்க வாழ்க்கையில. அந்த அமைதி தான் 1000 வார்த்தைகளை விட அதிகமான உங்கள் இதயத்தையே காயப்படுத்தி இருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது மனம் உங்கள் மீனம் ராசிக்காரங்களோட மனசு மிகவும் மென்மையானது. அவங்க சிரித்தாலுமே உள்ள அவங்க சுமக்கிற வழியை ஊடகமே அறியாத ஒன்றா இருக்கும். உங்களை பயன்படுத்தி கொண்டவங்க உங்களோட நல்ல மனசையும் பலவீனம் என்று நினைத்திருந்திருப்பாங்க. நீங்க இல்லை என்று சொல்ல தெரியாத மனசு என்பதாலேயும் நீங்க அடைந்த தங்களுடைய சாதகமாகவே மாற்றிக் கொண்டிருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க மனவேதனையை அவங்க ஒருபோதுமே புரிந்து கொள்ளாமே நடந்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு பகவான் அருளால வாழ்வில் ஒளி பிறக்கும். மீனம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்க வாழ்க்கையில வீசிய புயல்களும் உங்களை சூழ்நிலைந்த சிறில் நிறைந்த பாதைகளும் விலகப் போகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் பிறந்துவிட்டது. தேவர்களே, குருவாய பிரகஸ்பதி பரிபூர்ண அருட்பார்வை உங்கள் ராசி மீது பொழிய தொடங்குவதால உங்க வாழ்வின் ஒவ்வொரு துறையிலுமே புதிய விடியல் மலரப் போகிறது.
இதுவரை என்ன செய்வது, எந்த பாதையில் பயணிப்பது என்று தெரியாம குழம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு சரியான வழிகாட்டியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கப் போகுது. அமாவாசை இருளுக்கு பிறகு தோன்றக்கூடிய பௌர்ணமி நிலவைப் போலத்தான் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய, பார்த்ததெல்லாம் சிறப்பாக அமையும். குருவின் அருளால உங்களோட ஆளுமை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகின்றது. அது உங்க வாழ்க்கையில வீசிய புயல்களும் உங்கள் சூழ்நிலை இருளும் நிறைந்த பாதைகளுமே இப்போது விலகப் போகுது. ஒரு பொன்னான காலகட்டமா பிறந்து விட்டது. தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதியுடைய பரிபூர்ண அருட்பார்வை உங்க ராசி மீது பொழிய தொடங்குவதால உங்க வாழ்வுல ஒவ்வொரு துறையிலுமே புதிய விடியல் மலரப்போகுது. அது மட்டும் இல்லாம அமாவாசை இருளுக்கு பிறகுதான் தோன்ற பௌர்ணமி நிலவை போலத்தான் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, பார்த்ததெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாழ்க்கை அமையப் போகுது. சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொன்னான காலகட்டம் இப்போது மெதுவா உங்க வாசலை தட்டத் தொடங்கியுள்ளது. பல மாதங்களாகவோ, பல ஆண்டுகளாகவோ நீங்க அனுபவித்த மன கஷ்டங்கள், தடைகள், ஏமாற்றங்கள், நிம்மதியற்ற இரவுகள், எப்போது என் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும் என்ற ஏக்கம் அனைத்துமே இனி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போதும் வாழ்க்கையில என்று கூறப்படுகிறது. குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க ராசியின் மீது விழத் தொடங்கும். இந்த காலம் வெறும் கிரக மாற்றம் மட்டுமல்லாம உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய அரிய நேரமாகவும் அமையப்போகுது. குரு பகவான் என்பது வெறும் ஒரு கிரகமல்ல. ஞானம், செல்வம், பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆன்மீக உயர்வு, கல்வி, மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகிய அனைத்திற்குமே காரணமாக விளங்கும் தெய்வீக சக்தி. எந்த ஜாதகத்திலுமே குருவின் பார்வை நல்ல இடத்துல இருந்தால் அந்த மனிதருடைய வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருந்திருப்பாங்க. அதே போலத்தான் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானதாக மாறப்போகுது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த இருள் எல்லாமே அகன்று நம்பிக்கையின் ஒளி பரவ தொடங்கக்கூடிய காலம் இப்போது அமையப்போகுது. கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்க மனசுல பல திட்டங்களை வைத்திருந்தாலுமே அவை கடைசி நேரத்துல தான் தடைபட்டிருந்திருக்கும். சிலருக்கு வேலை கிடைக்காம காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். சிலருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் கடன்கள் அதிகரித்திருந்திருக்கும். அது இல்லாம உறவினர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசியிருந்திருப்பாங்க. உங்க மனசை நீங்க நல்லது நினைத்தாலுமே அது தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுலயேவும் நிறைய நூற்றுக்கணக்கான முறை எழுந்திருக்கும். வாழ்க்கையில அதிகமாகவே கவலைகள் உங்க வாழ்க்கையிலேயேவும், அதாவது உங்களுடைய உங்க கதவை தட்டக்கூடிய பொன்னான காலம் இப்போது வர தொடங்க போது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாகவும் பல மாதங்களாகவும் நீங்க அனுபவித்த மன கஷ்டங்களும், தடைகளும், ஏன் அனைத்து ஏமாற்றங்கள், நிம்மதியற்ற இரவுகள் எல்லாமே இப்போது முடியக்கூடிய நேரம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு புதிய அத்தியாயமும் தொடங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க ராசியின் மீது விழத் தொடங்குவதால இப்போ வெறும் கிரகம் மாற்றம் மட்டுமல்லாம உங்களோட வாழ்க்கையோட திசைவு மாற்றக்கூடிய அரிய நேரமும் அமையப்போகுது. குரு பகவான் என்பது வெறும் ஒரு கிரகமா இல்ல. அது ஞானம், செல்வம், பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆன்மீக உயர்வு, கல்வி, மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகிய அனைத்திற்குமே காரணமா விளங்கக்கூடிய தெய்வீக சக்திதான் குரு பகவான். அதாவது அதே போலத்தான் மீனம் ராசிக்காரங்க எந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த இருள் எல்லாமே அகன்று நம்பிக்கையின் ஒளி பரவத் தொடங்கக்கூடிய காலம் இப்போது இருக்க போகுது. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்கள்ல இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குருவின் அருளால உங்களோட ஆளுமை திறன் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகின்றது. அது உங்க வாழ்க்கையில வீசிய புயல்களும் உங்கள் சூழ்நிலை இருளும் நிறைந்த பாதைகளுமே இப்போது விலகப் போகுது. ஒரு பொன்னான காலகட்டமா பிறந்து விட்டது. தேவர்களுடைய குருவாகிய பிரகஸ்பதியுடைய பரிபூர்ண அருட்பார்வை உங்க ராசி மீது பொழிய தொடங்குவதால உங்க வாழ்வுல ஒவ்வொரு துறையிலுமே புதிய விடியல் மலரப்போகுது. அது மட்டும் இல்லாம அமாவாசை இருளுக்கு பிறகுதான் தோன்ற பௌர்ணமி நிலவை போலத்தான் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, பார்த்ததெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய வாழ்க்கை அமையப்போகுது. சமூகத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொன்னான காலகட்டம் இப்போது மெதுவா உங்க வாசலை தட்டத் தொடங்கியுள்ளது. பல மாதங்களாகவோ, பல ஆண்டுகளாகவோ நீங்க அனுபவித்த மன கஷ்டங்கள், தடைகள், ஏமாற்றங்கள், நிம்மதியற்ற இரவுகள், எப்போது என் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும் என்ற ஏக்கம் அனைத்துமே இனி ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போதும் வாழ்க்கையில என்று கூறப்படுகிறது. குரு பகவானுடைய அருள் பார்வை உங்க ராசியின் மீது விழத் தொடங்கும். இந்த காலம் வெறும் கிரக மாற்றம் மட்டுமல்லாம உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய அரிய நேரமாகவும் அமையப்போகுது.
குரு பகவான் என்பது வெறும் ஒரு கிரகமல்ல. ஞானம், செல்வம், பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆன்மீக உயர்வு, கல்வி, மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகிய அனைத்திற்குமே காரணமாக விளங்கும் தெய்வீக சக்தி. எந்த ஜாதகத்திலுமே குருவின் பார்வை நல்ல இடத்துல இருந்தால் அந்த மனிதருடைய வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருந்திருப்பாங்க. அதே போலத்தான் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமானதாக மாறப்போகுது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த இருள் எல்லாமே அகன்று நம்பிக்கையின் ஒளி பரவ தொடங்கக்கூடிய காலம் இப்போது அமையப்போகுது. கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்க மனசுல பல திட்டங்களை வைத்திருந்தாலுமே அவை கடைசி நேரத்துல தான் தடைபட்டிருந்திருக்கும். சிலருக்கு வேலை கிடைக்காம காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். சிலருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் கடன்கள் ஏற்றிருந்திருக்கும். அது இல்லாம உறவினர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசியிருந்திருப்பாங்க. உங்க மனசை நீங்க நல்லது நினைத்தாலுமே அது தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுலயேவும் நிறைய நூற்றுக்கணக்கான முறை எழுந்திருக்கும். வாழ்க்கையில அதிகமாகவே கவலைகள் உங்க வாழ்க்கையிலேயேவும், அதாவது உங்களுடைய உங்க கதவை தட்டக்கூடிய பொன்னான காலம் வந்து இப்போது வர தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம பல ஆண்டுகளாகவும் பல மாதங்களாகவும் நீங்க அனுபவித்த மன கஷ்டங்களும் தடைகளும், ஏன் அனைத்து ஏமாற்றங்கள், நிம்மதியற்ற இரவுகள் எல்லாமே இப்போது முடியக்கூடிய நேரம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஒரு புதிய அத்தியாயமும் தொடங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. குரு பகவானுடைய அருள் வந்து பார்வை உங்க ராசியின் மீது விழத் தொடங்குவதால இப்போ வந்து வெறும் கிரகம் மட்டுமல்லாம உங்களோட வாழ்க்கையோட திசைவை மாற்றக்கூடிய அரிய நேரமும் அமையப்போகுது. குரு பகவான் என்பது வந்து வெறும் ஒரு கிரகமா இல்ல. அது வந்து ஞானம், செல்வம், பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆன்மீக உயர்வு, கல்வி, மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகிய அனைத்திற்குமே காரணமா விளங்கக்கூடிய தெய்வீக சக்திதான் குரு பகவான்.